வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். டெல்லி அணியை தமிழ்நாடு அணி வீழ்த்த வேண்டும். ஐபிஎல்லில் நடந்தது தேர்தலிலும் நடக்க வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம். தமிழ்நாடு நலன்களுக்கு ஏன் வாய்ப்புகளை வழங்குகிறார் என்பதை பற்றி தமிழக மக்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்களுக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் தொழிலாளி உயிரிழப்பு, 9 பேர் காயம். திமுக, அதிமுகவுக்கு மக்களை வாழ வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை. எரியூற்றில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக துரைக்குமார் பொறுப்பேற்றார். சேலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராமதாஸ் திடீர் மயக்கம், மருத்துவமனையில் அனுமதி. ஜனநாயகன் லீக் விவகாரத்தில் 6 பேர் கைது. அனைத்து இணையதளங்களையும் முடக்கி சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு மத்திய அரசுதான் காரணம். இதனை அமைச்சர் டிஆர்பி ராஜாவால் மறக்க முடியுமா? தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. 11க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. அமைச்சர் பிடிஆரின் 20 நிமிட ஆடியோவை வெளியிட்டால் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை ஏற்படும், அண்ணாமலை பேச்சு. தாவேகா வேட்பாளர் பிபின் சக்கரவர்த்திக்கு வாக்கு கேட்டு நடிகர் ராமராஜன் பிரச்சாரம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.